அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 19 வியாழக்கிழமை. குரு பகவானின் பரிபூர்ணமான அருளும் நம்முடைய வாழ்க்கையில நலமும் நிதியும் நற்சிந்தனைகளும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் தடைகள் அகலக்கூடிய ஒரு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நாளை குரு பகவானை ஏன் நம்ம வழிபடுறோம், எப்படி வழிபடணும், அதுவும் காலை மாலையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாடு, வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய குரு பகவானின் பரிகாரங்கள், இதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நாம முழுமைக்கும் காணலாம். இதில் ஏதேனும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வியாழக்கிழமை என்பது குரு பகவானின் தினம். இந்த ஒரு நாளில் நம்ம குருவை வழிபடுவதால் வீட்டில் செழிப்பு, தொழில வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, பேசுகின்ற வார்த்தையில கெழுப்பு, மனதில் இருக்கக்கூடிய தெளிவு, திருமணம், குழந்தை பெரு தடைகள் நீக்கம், கடன் துயரம் அனைத்திற்கும் குறையும். எதிரிகள் யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். குரு பகவானை ஒருமுறை வழிபட்டாலே 12 ஆண்டுகள் வரை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நம்பிக்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல அவருடைய நாள்லேயே நம்ம அவருக்கு செய்ய போகின்ற இந்த ஒரு செயல், அதுவும் காலையிலையும் மாலையிலையும் இரு வேளையிலையும் நம்ம குரு பகவானுக்கு இதை செய்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். நம்ம காலையில எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து கொண்டு கைகளை ஒன்றாக வைத்துக்கொண்டு உள்ளங்கைகளை 10 வினாடி உத்து பார்க்கணும். ஏன்னா காலையில் நேரத்துல நம்ம உள்ளங்கையை பார்ப்பது அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய உள்ளங்கைகள் தான். அப்படிப்பட்ட உள்ளங்கையை நீங்க காலையில எழுந்து எது வேண்டுமானாலும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உள்ளங்கையில 3 தெய்வங்கள் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் கூறப்பட்டு வருகிறது. பிரம்மா, விஷ்ணு, பிரம்மாவும் அடுத்த விஷ்ணு நடுப்பகுதியிலையும், சிவன் முனைப்பகுதியிலையும் இருக்கிறார். பிரம்மா கணுக்கால் பகுதியிலையும், விஷ்ணு நடுப்பகுதி உள்ளங்கையோட நடுப்பகுதியிலையும், சிவன் விரல்களோட முனிப்பகுதியிலையும் அமைந்திருக்கிறார். இதனை பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறைகள் சொன்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை உருவாக்கும். குரு பகவானை மனதார நினைத்து கொண்டு நீங்க சொல்லணும். குரு பகவானை நினைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். ஒரு மண் விளக்கு இல்லைன்னா ஒரே ஒரு பித்தளை விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதுல நெய்யை ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றுங்க. மஞ்சள் சிறிது அதனுடன் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விடலாம். இதை நீங்க கிழக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். இதனை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு அதற்கப்புறம் நீங்க குரு பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஏன்னா எந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நன்மைகள், ஒரு வித்தியாசமான ஒரு நேரங்கள் அனைத்திற்கும் தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏற்றுகின்ற ஒரு தீபம் அது உங்களுடைய வாழ்க்கையில சக்தியை கொடுக்காம இருக்கலாம். ஆனா அது எந்த ஒரு நேரத்துல எப்படி ஏற்றணும் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு நேரமானது குரு பகவானின் உச்ச சக்தி மதியத்தில் மிக அதிகமாக இருக்கும். ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு சாதகமான பொருட்களை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு வெற்றிலை 3, மஞ்சள் துண்டு, ஒரே ஒரு வாழைப்பழம், இவற்றை வைத்து 3 நிமிடங்கள் நம்ம அமைதியாக உட்கார்ந்து நம்முடைய சுவாசத்தை சீர்படுத்தி கொண்டு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 18 முறைகள் கூறலாம். இப்படி நீங்க 18 முறைகள் இந்த குரு பகவானின் மந்திரத்தை கூறி பாருங்க. குறைந்தது 3 முறைகளாவது, அதிகபட்சம் நீங்க 18 முறைகள் கூறலாம். இப்படி கூறும் பொழுது மனத்தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இதை நீங்க காலை மாலை இரு வேளைகளும் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். எப்பொழுது கூறினாலும் உங்களுடைய மனது முழுக்க குரு பகவானின் நினைத்து கொண்டு கூற வேண்டும். இப்படி நீங்க கூறினீங்க அப்படின்னா அவருக்குரிய ஒரு நாள்ல நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். அதே போல் நீங்க மாலையிலேயே செய்ய வேண்டிய ஒரு விஷயமானது இருக்கு. ஒரே ஒரு வெள்ளை அல்லது மஞ்சள் நிற பூவை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய கைகளை வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ அவர்களை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த குரு பகவானின் இப்ப நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு குரு பகவான் மந்திரத்தை காலையிலும் சரி மாலையிலும் சரி இந்த எந்த 2 வேளைகள்லையும் உங்களுக்கு எப்படி நீங்க வழிபடணுமோ அந்த ஒரு விதத்தில் நீங்க வழிபட்டுக் கொள்ளுங்கள். உங்களிடம் விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றி வழிபடலாம். இந்த பூக்கள் கிடைத்தால் இந்த பூக்களை வைத்தும் வழிபடலாம். இல்லைன்னா இந்த 2ஐயும் கூட ஒரே நேரத்தில் கூட நீங்க பண்ணலாம். அது காலையோ மாலையோ இல்லைன்னா இரு வேளைகளோ அது உங்களுடைய விருப்பத்திற்கேற்றது. உங்களால் எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க. ஆனா நீங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுமையாக தீரும். பண நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வானது ஏற்படும். உடல்ல மனவிரக்தி இவற்றை நீக்கக்கூடிய ஒரு சக்தியானது நிச்சயமாக ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல் இருக்கு. எனவே இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் அது இந்த மந்திர வழிபாடு. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க பார்த்து கூறினாலும் சரி, இல்லைன்னா மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வியாழக்கிழமையினால உங்களுக்கான ஒரு நாளா பயன்படுத்துங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை, முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குரவே நமக.
ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் குரவே நமக. இதுதான் அந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கூறிவிட்டு இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக ஒரே ஒரு செயலை நீங்க செய்யணும். தீப வழிபாடு. இந்த ஒரு மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ தீபத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. எனவே இந்த ஒரு தீபத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, ஒரே ஒரு மண் விளக்கு எடுத்துக்கொண்டு அதில் எண்ணெய் எள்ளுல இருந்து வரக்கூடிய எண்ணெய் இருக்கல்லவா, அந்த எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதில் ஒரே ஒரு மஞ்சள் வத்தியை நீங்கள் வைத்துக்கொண்டு தீபத்தை வீட்டின் வடமேற்கு, அதாவது குருவின் திசைன்னு அழைக்கப்படக்கூடிய வடமேற்கு திசை பகுதியில வைத்துக்கொண்டு 7 நிமிடங்கள் இந்த ஒரு தீபத்தை பார்த்து கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற வேண்டும். நான் ஏற்கனவே கூறிய அந்த ஒரு மந்திரத்தை தீபத்தை பார்த்து கொண்டே நீங்க கூறணும். அப்படி கூறும் பொழுது நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்க முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில 3 மாதங்கள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய நிலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது ஏற்படும். எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வீட்டில் ஒளி, பிள்ளை பாக்கியங்கள், வேலை வாய்ப்புகள், திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்களோ பெண்களோ அனைவருக்கும் திருமணமானதாகும். யாருக்கு எந்த நல்லது பண்ணணுமோ அவங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அதுவும் குறைந்தபட்சம் 3 முறைகளும் அதிகபட்சம் 21 முறைகள் வரை நீங்க கூறி வந்தாலே போதும். அப்படி நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். பேசும் வார்த்தைகளுக்கு செல்வாக்கானது கிடைக்கும். புண்ணியம் உங்களுக்கு இரட்டிப்பாக மாறும். தீய சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாகவும் நிதானமாகவும் உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அவரை வழிபடக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைப்பார். நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது இருக்கு. எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளைய நாள் என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி நீங்க நினைத்த வகையில் அமைத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள், வேறு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபரிவா சரணம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.